ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாமலர்கள் பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அண்ணாமலர்கள் இது மாதிரி பிரஸ் மீட் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும். ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு அது மாதிரிலாம் இருந்திருக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு வயித்தால தான் போயிருக்கும். ஏன்னா சும்மாவே மனுஷன் வெளுத்து வாங்குவாரு. இல்ல பிரஸ் மீட்லன்னா கேட்கவா வேணும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் ஃபுல்லா அவ்வளவு கண்டென்ட் போயிருக்கு. சோ கண்டிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த முரட்டு முட்டு ஊடகவாதிகள் அது குறித்தான கேள்விகளை அண்ணாமலர்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படி மாதிரி நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் இவங்க கேள்வியா கேட்டு வச்சிருந்தாங்க. முக்கியமா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசின விஷயங்கள், அப்புறம் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயங்கள், இந்த பிரகாஷ்ராஜ் நடிகை பிரகாஷ்ராஜ் பேசின விஷயங்கள், இந்த காங்கிரஸ்காரங்க வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பாஜக ஆபீஸ்க்கு நாங்க வரோம், நாங்க வரும்போது நீங்க எங்களுக்கு பீஃப் சமைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டமேனிக்கு உளறி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அண்ணாமலர்கள் தரமான பதிலடிகளை கொடுத்து வச்சிருக்காரு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ், விசிக, நாம் தமிழர் கட்சி இவங்களையே இந்த அளவு இவர் வெளுத்து வாங்குறாருன்னா திமுகவை அண்ணாமலர்கள் சும்மா விட்டு வச்சிருப்பாரா? கண்டிப்பா சும்மா விட்டு வச்சிருக்க மாட்டாரு. திமுக வச்சு செஞ்சுட்டாரு, வெளுத்து வாங்கிட்டாருன்னு தான் நாம சொல்லணும். அது எல்லாத்தையும் பத்தியும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு காலையில திடீர்னு அண்ணாமலையோட தலைமையில பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி செலிப்ரேஷன் குறித்தெல்லாம் பேசியிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வேற கொடுத்து வச்சிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி தான் நம்முடைய அண்ணாமலையோடைய பிறந்த நாளும் கூட. பட் அண்ணாமலர்கள் இங்க செலிப்ரேஷன் சொன்னது அவருடைய பிறந்த நாளை குறித்து கிடையாது, பாஜகவுடைய மாபெரும் வெற்றியை குறித்து. கட்சி நிர்வாகிகள் மத்தியில அண்ணாமலர்கள் உற்சாகமா பேசியிருந்தாரு. முதல்ல இந்த ஒரு நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன். தெற்கு வடக்கு இருக்காது, ஜூன் 4ஆம் தேதி பாஜக வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள், அதன் பிறகு தெற்கு வடக்கு என்ற பேச்சு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே, தமிழகத்துல நார்த் விசஸ் சவுத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா, அது இந்த முறை பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா இருக்காது. அத மாதிரி பிரிவினவாத கருத்துக்களை யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு. அப்படியே இந்த ஒரு நியூஸ் கடையும் பாருங்களேன். ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி, மீண்டும் சொல்கிறார் அண்ணாமலை, தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம். ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி, இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை, இது குறித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அதிமுக தலைவர்கள் படித்து பார்க்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் பொறுப்போடு பேச வேண்டும். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கருத்துரிமை பெற்று பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குறித்த நம்மளுடைய அண்ணாமலர்கள் இந்த பிரஸ் மீட்ல மறுபடியும் பேசியிருப்பாரு. உண்மையிலே அது பாக்குறதுக்கே தாறுமாறா இருந்தது. அந்த வீடியோவை மட்டுமே நான் தனியா அப்லோட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து அதை போய் பாருங்க. நமக்கே ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றி அவ்வளவா தெரியாது, அதிமுக இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு விஷயங்கள் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா வேறு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அண்ணாமலர்கள். இத்தனைக்கும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலர்கள். அவரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குறித்து அவ்வளவு தெளிவா அழகா விளக்கமா பேசியிருந்தாரு. இத்தனைக்கும் அவ்வளவு டேட்டாக்களை வச்சு பேசியிருந்தாரு. உண்மையாலேயே அண்ணாமலர்கள் பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போட்டிருப்பேன், தயவு செய்து அதை போய் பாருங்க. சரி, நாம இந்த மீட்டிங் குறித்தும் நம்முடைய அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல பேசின விஷயங்களை குறித்து இப்ப பார்க்கலாம். அண்ணாமலர்கள் இது மாதிரி பிரஸ் மீட் வைக்க போறாரு, இது மாதிரியான ஒரு மீட்டிங் அங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வரும்பொழுது கூடவே அண்ணாமலர்கள் அந்த மீட்டிங்ல பேசின ஒரு முக்கியமான போர்ஷன் மட்டும் பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்தது. அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்களேன். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறை வந்திருக்கு. அது ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது. தம்பி சூர்யா அவர்களோ இல்ல அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களோ விபி துரைசாமி அவர்களோ கருணாகரன் அவர்களோ தலைகீழா தண்ணி குடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவரை அவங்க கடவுள் உலகத்தில் இருந்துதான் போறாங்க. அதனால நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்துல 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குமென்சி என்பதை உடைத்து ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமைத்து அப்படி இருந்தும் கூட 3வது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலிப்பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சியில ஜூன் 4ஆம் தேதி நாம் அமரத்தான் போகின்றோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது முதல். அதாவது நம்முடைய அண்ணாமலர்கள் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா,
இந்த ஸ்போக் பர்சன்ஸா இருக்காங்க இல்லையா, பாஜகவுடைய அபிஷியல் ஸ்போக் பர்சன்ஸ் எஸ்ஜி சூர்யா அண்ணன், அப்புறம் நாராயணன் திருப்பதி அவர்கள், இவங்கள மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இவங்க மீடியால இந்த டிபேட்டுக்குலாம் போகும்போது அவங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க, அவ்வளவு டேட்டாஸ்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த டிபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்களை யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மறுபடியும் பாஜக தான் ஆட்சி வரும்னு. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த முரட்டு முட்டு ஊடகங்கள் அந்த விஷயத்த மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க. தப்பி தவறி கூட பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்காம இவங்க பாத்துக்கிட்டாங்க. நீங்க என்னதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த ஊடகங்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு. உண்மைதான். ஒரு டிபேட்லயும் இவங்க பேசும்பொழுது அந்த நெறியாளர் உட்பட பல பேர் பாத்தீங்கன்னா திமுக காரங்க மாதிரியே தான் நடந்துப்பாங்க. இன்னும் ஒரு சில பைத்தியங்களா இருக்குதுங்க, அதுங்களுடைய சேனல்ல போய் பாருங்களேன். பாஜக ஆட்சி அமைக்காது, பாஜக 100 சீட்டுகளை காண்டாது, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வருவாரு. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தியை பிரதமர் கேண்டிடேட்டா யாரும் அனௌன்ஸே பண்ணல. காங்கிரஸ் உடைய தலைமையில இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை யாரு அப்படிங்கிறது யாருமே சொல்லவும் இல்லை, அபிஷியலா யாரும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எதிர்கட்சியினுடைய கூட்டணியே இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள், இங்க இருக்கக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி சீன் போடுறவங்க இவங்க எல்லாருமே காங்கிரஸ் தாங்க ஜெயிக்க போகுது, காங்கிரஸ் தாங்க ஆட்சி அமைக்க போறாங்க, பப்பு தாங்க பிரதமரா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி கண்ட மெனிக்கு உளறிட்டு வரானுங்க. இப்ப நாம இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் செஞ்ச தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அண்ணாமலர்கள் வெற்றி செஞ்சிருந்தாரு, பங்கமா கலாச்சி விட்டுருந்தாரு. முக்கியமா இந்த நடிகை பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், நடிகைன்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். இந்த நடிகை பிரகாஷ் ராஜ நம்முடைய அண்ணாமலர்கள் வெற்றி செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குரூப்பினுடைய அட்மின் திரு சீமான் அவர்களை பற்றி தான். 2 நாளைக்கு முன்னாடி இந்த சீமான் அவர்கள் எப்பவுமே வாயில வடை சுடுவார் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு வடையை சுட்டு வச்சிருந்தாரு. அதுவும் ஊசி போன உளுந்த வடையை சுட்டு வச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மக்களவை தேர்தல்ல பாஜக இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்பை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினாங்கன்னா நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை டிலீட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஊசி போன உளுந்த வடையை சுட்டு வச்சிருந்தாரு. அதை நம்முடைய உருட்டு ஊடகவாதிகள் அப்படியே கொண்டு போய் அண்ணாமலை சொல்லிட்டு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு வச்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த சீமானை வச்சு செஞ்சிருந்தாரு பாருங்க, பங்கமா கலாச்சி விட்டுருந்தாரு. சீமான் அவர்களை குறித்து அண்ணாமலர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அதை மட்டும் சீமான் பார்த்தாருன்னா சாகர வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாரு. விஜயலட்சுமி அவங்க எப்பப்பெல்லாம் சீமான நோன்றாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த விவகாரத்தை டைவர்ட் பண்றதுக்கு என்ன இழுத்து பேசிட்டு இருக்காரு, என்ன பத்தி பேசி அந்த விவகாரத்தை டைவர்ட் பண்றாரு. சீமான் பேசுறதெல்லாம் நீங்க யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீமான் ஒரு என்டர்டெய்னர். சீமானை பத்தி பேசி நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான பயங்கரமா கலாச்சி விட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாருங்க. சீமானன்னு விடுங்கனே, பாவனே அவர் ஏன. விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமானண்ணன் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க, உடனே சம்பந்தம் இல்லாம சீமானண்ணன் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணன் நான் சீமானண்ணன் வம்பு கிழத்தலாம், அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும், எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு. அண்ணன் நான் வம்பு கிழத்தன, அண்ணன் நான் பெருந்தரணையா சொல்றேன், ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம், 4 இடத்துல சிம்பிள் நிக்குது. நீங்க சீமான் அண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண, நான் சொல்வது பக்கத்துல சொல்ல, -30% அவர் கொடுக்குறேன். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க, அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்பனா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும், நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னாரு. அதனால சீமான் அண்ணன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல, அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். அதனால் நான் விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமான் அண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும். அதனால தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு எனக்கு தெரியும். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறதுனால அண்ணாமலர்கள் இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாரு. அண்ணாமலர்கள் பெருந்தன்மையா பேசலாம், நாங்க பேசணுன்ற அவசியம் கிடையாது. சீமான் அவர்களை
நாங்க இப்படிதான் கலாய்ப்போம், சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் பிடிக்கலன்னா நாங்க இது மாதிரிதான் அவரை விமர்சனம் பண்ணுவோம். விஜயலட்சுமி அவர்கள் எப்பப்பெல்லாம் சீமானை அட்டாக் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் சீமான் அவர்கள் அண்ணாமலை அட்டாக் பண்றாரு. ஏன்னா அண்ணாமலையை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், சீமான் இப்படி பேசிட்டாரு, அண்ணாமலை அவர்களும் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் அப்படி போயிடுவாங்க இல்லையா. சோ விஜயலட்சுமி அவர்கள் பேசின விவகாரத்தை அப்படியே டைவர்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, இந்த பக்கம் பாஜக எதிரான அரசியல் பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி இந்த சீமான் அவர்கள் ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பாக்குறாரு. ஆனா அது வேற யார்கிட்டாச்சும் ஈடுபடலாம், அண்ணாமலை கிட்ட ஈடுபடுமா, பாஜக கிட்ட ஈடுபடுமா? கண்டிப்பா ஈடுபடாது. உங்களை மாதிரி எத்தனை கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவர்களை அண்ணாமலர்கள் பார்த்திருப்பாரு. சீமான் அவர்கள்னா இது மாதிரிலாம் புதுசாவா பேசுறாரு, இவர் எப்ப பார்த்தாலும் இது மாதிரிதான் பேசி வந்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் பேசுறதுக்கு கருத்து இல்ல, இவர் சைட்ல இருந்து ஏதாச்சும் எடுத்து வைக்கிறதுக்கு பாயிண்ட் இல்லன்னா இவர் இப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சுனுங்கிறாரு. இந்த தேர்தலில் எங்களோட நீங்க அதிகமா ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப்பை கழிச்சிட்டு போயிடுறேன் அப்படி மாதிரி வீராப்பா எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தான் இருக்காரு. கம்யூனிஸ்டுக்கு எதிராக இவர் இதே மாதிரி தானே பேசினாரு, அப்ப இவரு கம்யூனிஸ்டுக்கு எதிராக நின்று தோக்க தானே செஞ்சாரு. அப்ப என்ன இவரு கட்சியை விட்டு போயிட்டாரா, கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாரா? இல்ல, இது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு கட்சியை கலைச்சி விட்டுட்டு கட்சியை விட்டு இந்த அரசியலை விட்டு இவரெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரால லக்ஸரி வாழ்க்கைய வாழ முடியாது. இவரு ஈழ பேரை சொல்லி ஈழ மக்களுடைய பெயர்களை சொல்லி நல்லா ஏமாத்தி உண்டியலை குலுக்கி அந்த காசு மூலியமா தான் இவரு சுகபோகமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் இவரால பண்ண முடியுமா? கட்சியை கழிச்சிட்டாருன்னா இது மாதிரிலாம் இவரால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாம தப்பிக்கணும், அந்த விவகாரத்துல இருந்து நம்ம டைவர்ட் பண்ணிட்டு இந்த விவகாரத்துக்கு இந்த மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான கேடுகட்ட வேலை தான் அண்ணாமலை அவர்களை குறித்து பேசுறது, சம்மதமே இல்லாம அண்ணாமலை அவர்கள் எதிரான கருத்துக்களை சொல்றது, பாஜக எதிரான கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறது இன்னும் தமாசா இருக்கும். இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியானது காமராஜர் ஆட்சியை போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஊடகவாதிகள் கோத்து விட்டாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணிருப்பாரு, திமுகவையும் காங்கிரஸையும் வெச்சு செஞ்சிருப்பாரு. உண்மையிலேயே வெச்சு செஞ்சிருப்பாரு. போயும் ஸ்டாலின் அவர்களை காமராஜர் ஐயா கூடவா ஒப்பிட்டு பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவையும் காங்கிரஸையும் பங்கமா கலாச்சி விட்டுருப்பாரு. இதுல பியூட்டி என்னன்னா, இத மாதிரிலாம் பேசுறதுக்கு முன்னாடி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழகத்தை மறுபடியும் காங்கிரஸ் ஆளும், காங்கிரஸ் உடைய ஆட்சி இங்க அமையும் அப்படிங்கிற மாதிரி ஃபயரா மாசா பேசியிருந்தாரு. அப்புறம் கட்சிக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, மாசா பேசின மனுஷன் இப்ப தமாசா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே, உண்மையாலேயே திமுகவுடைய இந்த ஆட்சியானது கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி மாதிரியா இருக்கு? சொல்லுங்க. சரி, அந்த கூத்த விடுங்க. இந்த கேள்விக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவுடைய ஆட்சி குறித்து சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எதை மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க. சந்தோஷம், சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளா காமராஜர் ஐயாவை மறந்துட்டு காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிட்டு போகாம சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஃபைனலா காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல டாஸ்மார்க்கு சாராயத்தை விடாம வச்சிருந்த மனுஷனை மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க. காமராஜர் ஐயா குடும்பத்துல கூட்டிட்டு வந்தாரானே, காமராஜர் ஐயா வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா? லுர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க. பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க. இவர் பட்டியலின அமைச்சர் எங்க வச்சிருக்காங்க? சீரியல் நம்பர் 33, சீரியல் நம்பர் 34 இவர் ஆட்சியில. அதனால எப்படின்னா காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்றாரு? அதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? கக்கன் ஐயாவை எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க, சி சுப்பிரமணிய ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க? அதனால தயவு செஞ்சு இதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிஞ்சா அடிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அவர் வந்து உலக இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு.க. ஸ்டாலின் ஐயா பீட்டர் அல்போன்சன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவாரு காமராஜர் ஐயாவோட ஸ்டாலின் சூப்பர். அதனால இந்த விஷ பரீட்சைக்கு நாங்க வரல. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, ஆனா தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை குறித்து ஒரு பேசியிருப்பாரு பாத்தீங்களா? பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உண்மையிலேயே அப்படிதாங்க பேசியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரா வரலாமே, ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு எல்லா விதமான
எல்லா விதமான தகுதிகளும் அவருக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசியிருப்பாரு. இத்தனைக்கும் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரு. அந்த பக்கம் அவருடைய தலைவர் திரு பப்புஜி அவர்கள் பாத்தீங்கன்னா பிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கேட்டுறாரு. அவ்வளவு தூரம் நடியோலாம் சொல்ல முடியாது, அவ்வளவு தூரம் அவர் கேரவான்லயே டிராவல்லாம் போயிட்டு இருந்தாரு. அவரெல்லாம் விட்டுட்டு நம்முடைய திமுக தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ திரு செல்வ பிறந்தகை அவர்கள் அதை மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் எல்லாம் பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய ஜிங்சாக் தான் செம சவுண்டா கேட்கும், இப்போ அதை விட சவுண்டா செல்வ பிறந்தகையுடைய ஜிங்சாக் கேக்குது. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த 2026 அப்புறமா பாருங்க, ஐயா காமராஜர் அவர்களை விட ஸ்டாலினுடைய ஆட்சி தான் சிறந்தது அப்படி மாதிரி அவர் சொல்லுவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. சொல்ல முடியாதுங்க, அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த நடிகை பிரகாஷ் ராஜ் இருக்காரு இல்லையா, அவருக்கு நாங்க அவார்டு தர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வேற யாரும் கிடையாது, 2 சீட்டு புகழ் விசிகா தான். இந்த விசிகாக்கே பாத்தீங்கன்னா 2 சீட்டு தான் ஒதுக்கி இருப்பாங்க. எப்பவுமே 2 சீட்ல மட்டும் தான் இந்த விசிகா நிற்கும். அந்த 2 சீட்டு விசிகா பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு அவார்டு தர சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு செலவுகள் பண்ணி, அவ்வளவு நபர்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த நடிகை பிரகாஷ் ராஜ் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி என்னென்னமோ பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்து நான் பேசுறேன், விமர்சனம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான முறையில பேசியிருந்தாரு. பிரகாஷ் ராஜ் இருக்கா இல்லையா, அவன் நம்முடைய மோடி அவர்களை ஒருமையில பேசியிருப்பான். நல்ல வேலை நான் அந்த இடத்துல இல்ல, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த பிரகாஷ் ராஜா செருப்பால தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா அவன் அவ்வளவு மோசமா பேசியிருந்தான். நம்முடைய மோடி அவர்கள் பேசின ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அதை மாத்தி திரிச்சு வேறு விதமா பொருள் வர மாதிரி இங்க செய்திகளா போட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் விடாம எல்லா ஊடகங்களும் அதே மாதிரியான கேடுகட்ட காரியத்தை தான் பண்ணாங்க, இன்க்ளூடிங் தினமலர். அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த நெரேட்டிவை ஃபாலோ பண்ணி இந்த நடிகை பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, அவரும் அதே மாதிரியான கருத்து தான் பேசியிருந்தாரு. கூடவே தன்னுடைய சொந்த பிட்டுகளையும் சேர்த்து பேசியிருந்தாரு. அதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் பதிலடி கொடுத்திருப்பாரு. இந்த பிரகாஷ் ராஜா பீச்சாங்கையில ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து நீங்களும் பாருங்க. பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் நிரந்தர எதிர்க்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை, இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ் ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க, அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ, உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்து தான் ஆரம்பிச்சாங்க. சோ எல்லா இடத்துலயும் பேசினாங்க. சோ பிரதமர் ஹிந்தியில பேசுறது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அது இந்தியில பிரதமர் பேசினதை மாத்தி அதை ஸ்டேஜ்ல ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலேயே சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலேயே பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன,
ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கான், அந்த வேலையை செய்யறங்கிறாங்க. அதனால இதை திரிச்சு பேசுறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது மேடம்? இது மாதிரியான காரியங்கள்ல இந்த கேவலமான ஊடகங்கள் இன்னைக்கு நேத்துலாம் பண்றது கிடையாது. ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா பிரதமர் அவர்கள் ஏதாச்சும் பேசும்போது மட்டும் இது மாதிரி டார்கெட் பண்ணி இது மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக ஊடகங்கள்ல ஒரு சில ஊடகங்கள்ல 15 லட்ச ரூபாய் விவகாரமானது இப்போ வரைக்கும் பேசிதான் இருக்காங்க. முக்கியமா நல்லா ஹிந்தி தெரிஞ்ச காங்கிரஸ்காரங்க கூட அதை பத்தி எல்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த ப. சிதம்பரம் இருக்காரு இல்லையா, அவரு கூட இந்த 15 லட்ச ரூபாய் விவகாரம் குறித்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த சாதாரண இந்த ஊடகங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கேவலமான நெரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர் அது மாதிரி பேசவே இல்லை. அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. ஆனா இங்க இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விவகாரத்தை மாத்திட்டு தமிழக மக்கள் கிட்ட தவறான ஒரு விஷயத்த பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? இந்த பிரஸ் மீட்ல நாம கடைசியா பார்க்க போறது 2 சீட்டு கட்சி அப்படின்னு தமிழக மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் விசிக மற்றும் விசிக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை பற்றி தான். நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த திருமாவளவரையும் சும்மா விட்டு வைக்கல, பங்கமா கலாச்சி விட்டு இருந்தாரு, வச்சு செஞ்சிருந்தாரு. உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே, நம்முடைய திருமாவளவர்கள் வாயை திறந்தாலே என்ன சொல்வாரு? எஸ், சனாதன தர்மம், சனாதன தர்மத்தை வேறு இருப்போம், பாஜக, பார்ப்பனியம், RSS இது மாதிரி தானே பேசிட்டு இருப்பாரு. அததான் இந்த முறையும் பேசியிருந்தாரு. பேசுறதான் பேசுறீங்க, ஒழுங்காச்சும் ஏதாச்சும் பேசி தொலைகிறீங்களா? கிடையாது. கண்ட மேடிக்கு ஏதாச்சும் பேச வேண்டியது, இப்ப அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது. இப்படி அண்ணாமலர்கள் திருமாவளவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. எனக்கு புரியல, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் MP, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லை கொண்டு போயிருக்காங்க. மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கிறோம். மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பார்க்கிறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு இந்த சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்க ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறதில்ல, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது. அதெல்லாம் எங்க ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்க போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவதா வேடிக்கையா இருக்கு. 2021 தேர்தல் நடந்தது பாத்தீங்களா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும், திமுக ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாருமே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படி மாதிரி வாய்க்கிழிய பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இங்க தமிழகத்துல எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த விவகாரம் குறித்து கூட பேசியிருந்தாரு. பாஜக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நாங்க கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது, நீங்க அதாவது திருமாவளவர்கள் ஸ்டாலின் அவர்களோட கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க இது மாதிரிலாம் பேசுறது வேடிக்கையா இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. உண்மையாலேங்க நம்முடைய திருமாவளவர்கள் என்னென்னலாம் இப்ப பேசிட்டு இருந்தாரு, இப்ப ஏதாச்சும் வாய் திறந்து பேசுறாரா? இல்ல. இந்த ஜெயராஜன் ஃபெலிக்ஸ் மரணத்தின் பொழுது என்னென்னலாம் பேசியிருந்தாரு, எவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப நடக்கூடிய விவகாரங்கள் குறித்து ஏதாச்சும் பேசுறாரா? இல்ல. வேங்கை வயல் விவகாரமானது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது குறித்து ஏதாச்சும் இவர் பேசுறாரா? இல்ல. அது குறித்து இவர் வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனா இவர் வாயை திறந்தாலே சனாதன தர்மம் குறித்து பேசுவாரு, இதுக்கெல்லாம் காரணம் சனாதன தர்மம் தான் சொல்லுவாரு, சம்மதமே இல்லாம பிராமணர்களை இழுத்து பழித்து பேசிட்டு இருப்பாரு. இத்தனைக்கும் ஒரு சிட்டிங் MP, ஒரு கட்சியினுடைய தலைவர், இவரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம இது மாதிரிதான் தொடர்ந்து பேசிட்டு வராரு.
ஸோ ஃபைனலி நாம பார்த்த இந்த 4 வித்தியாசமான பதிலடிகள்ல உங்களுக்கு எந்த பதிலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா திமுகவை வச்சு செஞ்சிருந்தாரு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க மறக்காம சொல்லுங்க, சீமான் அவர்களை வச்சு செஞ்சது பிடிச்சிருந்ததா, இல்லைன்னா பிரகாஷ் ராஜ் அவர்களை வச்சு செஞ்சது பிடிச்சிருந்ததா, இல்லைன்னா காங்கிரஸை வச்சு செஞ்சது பிடிச்சிருந்ததா, அப்படி இல்லைன்னா கடைசியா இந்த திருமாவளவன் அவர்களை வச்சு செஞ்சது பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.